மானின் கண் வானாகி வாயு வளர்ந்திடும் கானின் கண் நீரும் கலந்து கடினமாய் தேனி. இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் முதல் அத்தியாயம் சிவகுரு தரிசனத்தில் 1587 சிந்திக்கின்றோம். சிவஞானத்தை பெற்று சிவானந்தத்தை அடையிறது எப்படி? ரொம்ப அதாவது படிச்ச உடனே மனப்பாடம் ஆகக்கூடிய மிக எளிமையான பாடலாக இருக்குது. சிவமான நாணம் தெளிவொன் சித்தி, சிவமான நாணம் தெளியவன் முத்தி, சிவமான நாணம் சிவபர தேகம், சிவமான நாணம் சிவானந்தம் ஆமே. நம்ம லைஃப்ல இந்த மாதிரி என்ன பண்ணுதுன்னா நிறைய பற்றுகளை உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்குது. அந்த உற்பத்தி செய்கிற பற்றுகளில இருந்து நீக்கி கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு ஒரே தெளிவு சிவம் தான் முதற் பொருள். இத நாம தேடி சிவஞானத்தை பெற்று தெளிவு பிறக்குமா, சித்தி பிறக்குமா, தன்னுள்ளே இயங்குவது சிவமே என்பதை உணர முடியுமா அப்படின்னா தானும் சிவமும் வெவ்வேறல்ல என பாவிக்க தோன்றும் அடுத்தடுத்த நிலைகள்ல. அப்பதான் சிவானந்தம் கிடைக்கும் அப்படின்றாருங்க. இந்த பாடல்ல சிவஞானம் சிவா அனுபவம் இததான் ரிலேட் பண்றாரு. முதல் வரி பாத்தீங்கன்னா அந்த சிவஞானம் அந்த பேரறிவு அப்படின்றது கிடைச்சிச்சுன்னா நமக்கு அட்டமா சித்திகள், அந்த எதை வேணாலும் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு சக்தி கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தெளிவு ஏற்பட்டது. முன்னாடி கையில வாங்கிட்டோம்னா கையில வாங்கினதுக்கு அப்புறம் கொஞ்சம் புரிதல் கிடைச்சதுன்னா முக்தி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உலக பற்றுகள்லாம் விடுபடுறோம். அதை வாங்கி தெளிவு பெற்றதுக்கு அப்புறம் முதிர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா பரம்பொருளோட சேர்றோன்னு அர்த்தம். சரி, அதுக்கு மேற்பட்ட சொல் செயல் எல்லாத்துக்குமான சிவானந்தத்தை பெறது எப்படி? படிப்படியா சொல்றாருங்க. முதல்ல சக்தி. வகுப்புல பூ பெய்து விடுகிறேன். எங்க அப்பாவோட கடைசியாக மாறாத பேரின்பம். ஸ்வீட் சாப்பிடுறோம், கொஞ்ச நேரத்துக்கு தான் இனிக்குது. எப்பயும் இனிக்கணும். வாழ்க்கை நம்ம மனமானது ஆனந்தத்திலே ஆனந்த நடனம் ஆடுகின்றான் நடராஜன், அந்த மாதிரி இருக்கணும். அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? சின்ன குட்டி கதை பார்க்கலாங்களா? சரி, ஞானத்தை தேடுறான் ஒரு சீடன். அவருக்கு கனிந்த ஒரு குரு கிடைக்கிறார். அப்ப எப்படி மாற்றம் ஏற்படுது? கிட்டத்தட்ட நம்மள நிறைய இருக்கலாம். தீராத தாகம், இறைவனை எப்படியாவது பார்த்துடணும். தவம் இருக்கிறான், மந்திரங்கள் சொல்லலாம். அவன் மனசுல ஒரு நிம்மதி கிடைக்கல, ஒரு பேரின்பம் ஏதோ ஒண்ணு, ஒரு லாக் இருக்கிறத உணர்றான். அந்த நேரம் பார்த்து குருவானவர் வருகின்றார், மகா சிவ யோகி. அவன்கிட்ட சொல்றான், ஐயா நான் என்னுடைய முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டான், ஏற்கனவே பார்த்த பாடல்கள் பிரகாரம் எனக்குள்ள ஆனந்தம் வரவில்லை அப்படின்றத அவன் புரிய ஆரம்பிக்குது. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த சித்தி அப்படின்றது அற்புதம் நிகழ்தல். எப்படின்னாக்கா குரு சொல்றாரு, ஞானத்தை உபதேசிக்கிறார். இப்பதான் சில காலம் கழித்து மனதை ஒருநிலைப்படுத்தினான். அப்ப நிறைய சக்திகள் உனக்கு கிடைச்சிச்சு. உடனே நினைச்சதான் நடந்தது. ஏன்னா அந்த அட்டமா சித்தி 8 தெரிஞ்சுக்கிச்சுன்னு வச்சுங்களா, நாம எங்க பார்த்தாலும் போயிட்டு வரலாம் பிரபஞ்சம் வரைக்கும். இதுவே பெரிய வெற்றி அப்படின்னுட்டு குருநாதன் போய் சந்தோஷமா சொன்னான். அவர் சொன்னாரு, இது வெற்றி இல்லப்பா, இதான் சித்தி, இதுக்கு மேல போ அப்படின்னாரு. அப்ப அதுக்கு மேல அவன் என்ன பண்றான்னா ஆழமாக திருப்பி தியானிக்கிறான். பற்றுகள் எல்லாம் குறைய தொடங்குது. அப்ப கோபம், ஆசை, பொறாமை அப்படின்ற குணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நகர்றத உணர்றான், உதிர்ந்து போகின்றன.
அப்ப என்ன ஆயிடுதுன்னா அந்த ஆன்மா வந்து விடுதலை அடைஞ்சு ரொம்ப காமா இருக்கிற மாதிரி ஒரு சுதந்திரமா இருக்கிற மாதிரி உணருது. அப்ப குருவை பாக்குறான், அவனோட முகத்தை வச்சுட்டு சொல்றாரு, இதுக்கு பேர் தான்பா முக்தி நிலை, பயணம் இன்னும் முடியல அப்படின்றாரு. அப்புறம் திருப்பி தவத்தை தொடங்குறான். ஒரு கட்டத்துல அந்த நான்ன்றது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே கையில அவனுக்கு புரியுது. அப்போ உலகத்துல இருக்கிற எல்லாமும் எண்ணங்கள் எல்லாமும் இறைவனாகவே தெரியுது, அவனுக்கு சிவமாவே தெரியுது. அப்ப அறிவும் சிவனும் ஒன்னா கலக்குது, பிரபஞ்சத்தோட ஒன்றி போறான். இந்த இடம் தான் வள்ளலார் வந்து தன்னோட உடம்பு ஐக்கியமாக்குறது. ஒரு ரூம்ல போயிட்டு மறைஞ்சிடறாரு பாருங்க, அந்த ஸ்டேஜ் சிவபரம். இறுதியில என்ன பண்றாருங்கன்னா அவனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் இல்லாம ஆயிடுது. சொல்லணும்னா பேரு இன்பத்துல மாட்டிக்கிறான், நல்லா திளைக்கிறான். துக்கம் இல்ல, துயரம் இல்ல, மாறாத மகிழ்ச்சி. அப்ப இந்த சிவஞானம் என்கின்ற ஏணி ஏறி முதல்ல திறமைகளை எல்லாம் கொடுக்கும் ஏறும்போது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கைட்டுக்கும், உலக பற்றுகள் எல்லாம் விட்டுறோம், முக்தி. அப்புறம் இறைவனோடு இணைகின்றோம், சிவபரம், நீங்காத இன்பம், சிவானந்தம். சிவஞானம் அப்படின்றது ஒரு புத்தகம் இல்ல, எங்க சார் கிடைக்கும்னு கேட்க கூடாது. உள்ளத்தில் ஏற்படும் மிகப்பெரிய மாற்றம், அந்த இன்டர்னல் ரியலைசேஷன் தான் அங்க சிவஞானம்ன்றாருங்க. இது வந்து ஒரு ஆன்மீக தத்துவம் கூட சொல்லக்கூடாது, மனப்பயிற்சி. எப்படி எடுத்துக்கிறது, மைண்ட் செட் பிராக்டிசஸ் எப்படி நம்ம பண்ணலாம், அப்ளிகபிள் பண்றது எப்படி அப்படின்னா, சிவம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா உள்ளுக்குள்ள சிவன் இருக்கிறான். அப்ப அதை நம்ம என்ன பண்றோம், செல்ஃப் அவேர்னஸ். உள்ள ஹார்ட் இருக்குன்றதை விட சிவம் இருக்கிறான்ற போது சிந்தனை மாறுது. அப்ப வாழ்க்கையில எதையும் செய்வதற்கு முன் அத உண்மையான நிலை என்ன ஆராய வேண்டும். இப்ப நம்ம வந்து பிராக்டிக்கலா சொல்றோம், எதை ஒண்ணு செய்யறோம், ஒரு செயல் செய்யணும்னாலும் டீப்பா அனலைஸ் பண்ணி வாட் இஸ் அ ட்ரூத் இன் தேர், நம்ம செய்யலாமா வேணாமா, வேலை இதை செய்கிறேன். அப்ப தெளிவோட தொடங்கணும். இங்க போனா இங்க முடியும். குழப்பமான மனநிலை இருந்துச்சுன்னா முடிவுகளை தவிர்த்துட்டு தெளிந்த அறிவு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதான் சிவமான ஞானம். இது வந்து நம்ம சர்ச் பண்ணலாம் தேவையில்லை, டூ த ஒர்க் வித் கிளாரிட்டி. ஆமா, விழித்திரு தெளிந்திருன்ற மாதிரி. ரெண்டாவது வந்து அந்த தெளிவுனால என்ன ஏற்படும் அப்படின்னாக்கா ஃபோக்கஸ் அண்ட் மாஸ்டரி. அப்போ அது மாதிரிதான் நமக்கு வந்து முழுமையான தெளிவு ஏற்பட அற்புதங்கள் நிகழ்த்த முடியும். சரி, நம்ம லைஃபுக்கு வரும். வேலையே தவமா செய்யணும். எந்த வேலை செய்யறோமோ ஃபுல் இன்வால்வ்மெண்ட். அப்ப அந்த வேலைக்கான வெற்றி கிடைக்கும். அதுதான் சித்தின்றாருங்க. இங்க உங்களை தேடி வரும். தெளியவும் முக்தி, டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த ஸ்ட்ரெஸ். நம்ம பிபிக்கு மெயினே வந்து ஸ்ட்ரெஸ் தான்றாங்க, கவலைகள், மன அழுத்தம். இது வராம நம்ம இருக்கிறோம்னு வச்சீங்களா, முத்தி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். அப்ப வந்து நம்ம ஒரு செயலை செய்யறோம், நம்ம கண்ட்ரோல் எதுவும் இல்லை அப்படிங்கும்போது கவலையை விட்டுறணும். நாம தெளிஞ்சு நல்லா செய்யணும்னு நினைக்கிறோம், we do it, but it is not fulfilled and satisfied அப்படின்னாக்கா விட்டுடணும். அப்பா சக்தி, நீ வழி நடத்துற, உன் பாடு, நீனே உன்னுடைய வேலையை செஞ்சுக்கோ, நான் சரண்டர் ஆயிடுறேன் அப்படின்னுட்டு மனப்பாயத்துல இருந்து நம்ம விடுதலை அடைஞ்சிடணும். ஐயோ அப்படி போனமே, நினைச்சோமே, ஆகலையே. அப்ப எதுவுமே ஒரு துக்கமே வராம இருந்துச்சுன்னா நம்ம முக்தி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். இப்ப பீயிங் இந்த ஃப்ளோ, சிவபரத்தோடு நம்ம ஒன்னா ஆகிறோம் அப்படின்னாக்கா அந்த வாட்டர் ஃப்ளோ இருக்கு பாருங்க, அந்த மாதிரி எதை பத்தியும் கவலைப்படாம அந்த தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இறை உணர்வுடன் உயர்ந்த குறிக்கோளுடன் இருக்கிறது. ஆன்மீகத்துல இறை உணர்வு, நடைமுறை வாழ்க்கையில உயர்ந்த கோல் செட்டிங் ஆகணும் ஃபர்ஸ்ட் நமக்கு. அதை அச்சீவ் பண்ணிட்டு அப்புறம் இறைவனை தேடணும், இல்ல பேரலாவும் தேடலாம். அங்க அப்படி போகும்போது இறைவனை வச்சுக்கிட்டு நமக்கு உயர்ந்த குறிக்கோளை வச்சுக்கும் போது நமக்கு ஈகோ குறையுது. அப்படின்னா நான் என்ற அகந்த குறையுது. மற்றவங்களுக்கு உதவும் போது நான் செய்யறேன் அப்படின்ற எண்ணமெல்லாம் இல்லாம இறைவன் என்னை கருவியாக பயன்படுத்திக் கொள்கின்றான்
அப்படின்னு சொல்லும்போது மனமானது உயர்ந்த நிலை அடைகின்றது. இது சிவபரம் நிலை. இப்ப சிவானந்தம் நல்குமேன்றாரு, நல்ல ஒரு வார்த்தை. இன்னர் பீஸ். கடல்ல ஓரத்துல அலைகள், அது மாதிரி நம்ம ஆரம்பத்துல நிறைய எண்ண அலைகள், கடல்ல போக 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 பேரானந்தம் பேரமைதி. அதே மாதிரி நமக்குள்ளேயும் அந்த பேரமைதியை உணர்றதுதான் சிவானந்தம். தினமும் 10 நிமிடம் என்ன பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அன்பே சிவம்னு உணரலாம். மற்றவர்களும் அன்பு காட்டலாம். இதனால பேரின்பத்தை அடைய முடியும். அப்ப தெளிவு ஏற்படுதுன்னா எதையும் சிந்தித்து நிதானமா செய்யணும், குழப்பம் வராது. சித்தின்றது என்னன்னா வேலையில முழு கவனம், கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். முத்தின்றது என்னன்னா தேவையில்லாம கவலைப்படுதல், இது மன அமைதி. ஆனந்தம் என்னன்னா அன்பும் நன்றி உணர்வோடும் வாழ்தல், இதான் நிரந்தர மகிழ்ச்சி. சோ வாழ்வியல் நெறிகள்ல எல்லாமே திருமூலர் நம்மளை சிறந்த மனிதராகவும் தெய்வமாகவும் மாற்ற வல்லவர் என்று கூறி தளத்தை கௌரியம்மா அவரிடம் ஒப்படைக்கின்றேன். மிக்க நன்றி. நன்றிங்க. மிக அருமையா, ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே போய் சேரணுங்கிற அந்த நோக்கத்தோட அந்த மாதிரியான விளக்கங்கள் கொடுத்தீங்க. மிக்க நன்றிங்க. வாங்க விந்தியாம்மா. வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1587வது திருமந்திரம். சிவஞானம் சிவானந்தம். திருமந்திரம். சிவமான ஞானம் தெளிய ஒன் சித்தி, சிவமான ஞானம் தெளிய ஒன்முத்தி, சிவமான ஞானம் சிவபரத்தே ஏக, சிவமான ஞானம் சிவானந்தம் நல்குமே. அருமையான திருமந்திரம். சிவஞானமான பேரறிவை பெற்று உணர உயிர்க்கு ஒளி தரும் எல்லா சித்திகளும் கைகூடும். சிவமான ஞான பரம்பொருளை உணர்ந்து அறிந்தால் பேரின்ப பெருவாழ்வு கிட்டும். சிவஞான சிந்தனையில் சிவ உலகு அடையலாம். இந்த சிவஞான உணர்வே சிவனோடு கலந்திருக்கும் சிவானந்த நிலையை தரும். ஒளி, பெருமை, உயர்வு, சிவபரம், சிவன் உலகு, சிவனோடு ஒன்றி இருத்தல், ஏகுதல், செல்லுதல், நல்கும், தரும். கழக வெளியீட்டில் சிவமாக்கும் திருவடி உணர்வு சிவஞானம் எனப்படும். சிவஞானம் எனினும் திருவருள் எனினும் அத்திருவருளால் 6 உயிர்களின் அறிவு தெளிவு பெறும். அறிவு தெளிய சிறந்த சித்திகள் கைகூடும். பற்று உறுதியாகிய வீடும் எய்தும். இவற்றால் சிவம் தானாதல் என்னும் சீரும் பொருந்தும். பொருளே சிவ இன்பமாகும். சிவபரம் சாயுச்சியம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1587. சிவமான ஞானம் தெளிய ஒன் சித்தி, சிவமான ஞானம் தெளிய ஒன் முக்தி, சிவமான ஞானம் சிவபரத்தே ஏக, சிவமான ஞானம் சிவானந்த நல்குமே. Translation. The proper understanding of the wisdom of Shiva is the luminous Siddhi. The proper understanding of the wisdom of Shiva is the bright liberation. The wisdom of Shiva leads one to Supreme Shiva. The wisdom of Shiva bestows the bliss of Shiva. இன்னைக்கு சிவமான ஞான தெளிய. அந்த சிவமான ஞானம் இது உலகியல் ஞானம் இல்லை, நம்ம இறைவனை அடையிற ஞானம். அதுதான் சிவமான ஞானம். அதுதான் நம்ம அவேர்னஸா பார்க்குறோம். அந்த சிவமான ஞானம் நமக்குள்ள தெளிய வர்றதே ஒன் சித்தி. ஒன் சித்தினா ஒப்பற்ற,
ஒளிமயமான சிறந்த சித்தி. அதுக்கப்புறம் நமக்கு அதனால கிடைக்கிற சித்திகளை விட அந்த தெளிவு கிடைக்குது இல்லையா, அதுதான் ஒப்பற்ற சித்தி. அந்த ஒரு சித்தியே ஒப்பற்ற சித்தி. நமக்கு கிடைக்கிற அந்த அவேர்னஸ் தெளிவு, உண்மை என்னன்ற தெளிவு, ஆதாரம், நமக்கு எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிறது எதுன்ற தெளிவு, அன்பு எதுன்றது தெளிவு, ஐயா சொன்னாங்க இல்லையா முதற் பொருள் அப்படின்ற தெளிவு, அந்த மாதிரியான தெளிவு வர்றது தான் ஒப்பற்ற சித்தி. சிவமான ஞான தெளிய ஒன் முத்தி. முத்தின்னா இந்த மாயிலேருந்து நம்ம விடுபட்டு இந்த மனம் உடல்ன்ற அந்த விளையாட்டுலேருந்து நம்ம விடுபடுறோம்னாலே நமக்கு முக்தி அடைஞ்சிடுறோம். அந்த நம்மளோட தலையெழுத்துலாம் நீங்க பெற்றாலே அது இந்த தெளிவு தான் அந்த முக்தியையும் கொடுக்கும். இந்த சிவமான தெளிவு தான் நமக்கு அந்த இதுலேருந்து விடுபடுதலில் நமக்கு கொடுக்கும். நம்ம கந்தர் அலங்காரத்தில் கூட நமக்கு அந்த சொல்லுவாங்க இல்லையா, நாளென் செய்யும் கோல் என் செய்யும், அந்த நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், அந்த பாடலில் கூட நீங்கள் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. இந்த பிரம்மனோட கையெழுத்து அவர் கால்பட்டு அழிந்தது, அந்த திருவடி, அந்த அவேர்னஸ் தான். அந்த பிறப்பு, அந்த கையெழுத்து, அந்த பேப்பரில் எழுத்து எப்போ நீங்கிருச்சோ அந்த பேப்பர், அந்த ஆதாரமாக இருக்க அந்த வெள்ளை காகிதமாக தான் நம்ம இறைவனாகவே நம்ம எப்போ இது நீங்க பெறுதோ நம்ம போய் சேர்றது அந்த இடமா தான் இருக்கும். அந்த மாதிரி அது மாதிரி நமக்காக நிறைய கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த திருமந்திரம், திருவாசகம்னு நிறைய விஷயம் நம்ம இதெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போகிறதுக்காக. இப்போ இந்த பாடல் கூடவே நம்ம அந்த உணர்வோட சொல்ல சொல்ல என்னோட தலையெழுத்து நீங்குச்சு, நான் அந்த முருகரை பிடிக்கவே நம்ம உணர்வோட சொல்லவே அது நடக்கும் இல்லையா. எந்த மாதிரியெல்லாம் நமக்காக எவ்வளோ எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க, எவ்வளோ நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை படிங்க, அதை படிங்க, இதில் சொல்லிக்கிறத கேளுங்க, இந்த கவசம் படிங்க, இந்த சக்தியை ஃபாலோ பண்ணுங்க. இவ்வளோ விஷயம் நம்ம உணர்வோட நம்ம எதை பற்றி கொண்டிருக்கிறோமோ அது நம்ம இறைவனோட சேர்க்கணுங்கிறதுக்காக நமக்காக கொடுத்துட்டு போன மக்கள் ஏராளம் பேர் இருக்காங்க. எப்படி இறைவனை அடையாமல் போனவங்க கோடி கோடி இருக்கிறாங்களோ அதே மாதிரி நமக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டு போனவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அவங்கள பிடிச்சிக்கிட்டு நம்ம போகும்போது அவங்க எங்கே போய் சேர்றாங்களோ நம்மளும் அங்கே போக முடியும். அதனால அந்த மனதிலேருந்து விடுதலை கொடுக்கறதும் அந்த சிவமான ஞானம்தான். சிவமான ஞானம் சிவபரத்தே ஏக. அதே தான், சிவபரத்தே நம்ம சேர முடியும், இறைவனாகவே ஆக முடியும். நம்ம ரொம்ப எப்படி ஒரு பூதம் பேய் அந்த நிலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வினைகள் தகுந்த மாதிரி மாறி மாறி நம்ம இறைவன் நிலையை அடையிறோம். அதுக்கான ப்ராசஸ் தான் இங்கே பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்னு வந்துட்டுருக்கு. நம்ம முழுமையாக எல்லா தன்மையும் இறைத்தன்மையை நமக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். அன்பு, அமைதி, அந்த நிலைக்கு நம்ம எல்லாத்தையுமே இறைவன் நிலையை தன்மையெல்லாம் சேர்த்துக்கிட்டே போகிறோன்னா நம்மளும் அங்கே சேர்ந்துருவோம், சிவபரத்தோடையே கலந்துருவோம். சிவமான ஞானம் சிவானந்த நல்குமே. நீங்கள் இந்த அந்த ஞான தெளிவு தான் உங்களுக்கு சிவானந்தத்தையும் கொடுக்கும். எப்படி அந்த நம்மளோட கோஷங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு லேயராக நம்ம தாண்டி தாண்டி போகணும். இந்த அன்னமய கோஷத்துலேருந்து பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம் போய் ஆனந்தமய கோஷம். எப்படி ஒரு மலை ஏறுறோம்னு வச்சுக்கோங்க, அந்த சுற்று பிரகாரம் தான் இருக்கும். அப்புறம் அடுத்த பிரகாரம் மேலே மேலே இப்படி சுற்றி சுற்றி ஏறி மேலே போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி போகணும். கோயிலில் பார்த்தீங்கன்னாலும் அந்த வெளி பிரகாரத்திலே நம்ம கடவுளை தேடிக்கிட்டே இருக்க முடியாது. நம்ம அடுத்த உள் பிரகாரம்னு அந்த கருவறையில் இருக்க இறைவன்கிட்ட போய் சேரணும். நமக்குள்ள உள் கடந்து அந்த நான்ன்ற உணர்வு உள்ள வரைக்கும் போகணும். அந்த இடம் வரைக்கும் நம்ம போகும்போது அந்த இறை உணர்வை நம்ம பற்றி கொண்டே இருக்கணும். அதுக்கு நம்ம இறைவனோட அருள் நமக்கு வரணும். இப்போ நந்தியோட அருள் நமக்கு வரணும்னா என்ன பண்ணணும், நம்ம சிவத்தை தான் பிடிச்சிக்கணும். ஏன்னா நந்தி எங்கே பார்ப்பாரு, சிவத்தை தான் பார்ப்பாரு. நம்ம சிவத்தில் இருந்தோன்னா நந்தியும் நம்மளை பார்ப்பாரு. அதிலே நம்ம நிலைத்து நிற்க அந்த நந்தி அருளும் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா சிவத்திலே நிலைத்து நிற்கிற அருள் கிடைத்திரும். அப்போ சிவத்திலே நிலைத்து நிற்க சிவனோட அருளும் கிடைக்கும். ஆக நம்மளோட வேலை என்னன்னா சிவத்தை பற்றி கொண்டே இருப்பது மட்டுமே அப்படிங்கிறதா நான் புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி.
வாங்க கவியரசு ஐயா, வணக்கம் ஐயா. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். விளக்கம் எல்லாரும் அருமையா சொன்னீங்க. என்னுடைய பார்வையில இதுல 2 விஷயம் நம்ம குறிப்பா பார்க்கணும். சித்தி முத்தி 2 இந்த பாடல்ல முத வரியில சித்தி, 2வது வரியில முத்தி பத்தி சொல்றாங்க. 3வது வரி 4வது வரி நமக்கு தெரியும். இப்ப சிவமான ஞானம், அந்த ஞானத்தினால் என்ன நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது, அதாவது நம்ம வீடு பேர் அடையக்கூடிய அந்த வழி, இது அடைஞ்சா என்ன நடக்கும் அப்படிங்கிறது 4வது வரியில சொல்றதாகும். இதுல முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது சித்தி அப்படிங்கிறது முத்தி அடையறதுக்கான ஒரு டூல், ஒரு சாதனம். அந்த சாதனத்தை நம்ம பயன்படுத்தி முத்தி நிலை, இது இந்த பிறவா நிலை அடையக்கூடிய அந்த நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். மேலும் எல்லாரும் நல்லா அருமையாக விளக்கம் சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. மிக்க நன்றி அம்மா. வாங்க கிருத்திகா அம்மா, வணக்கம் அம்மா. வணக்கம். காலை வணக்கம். நான் இடையில ஒரு கால் வந்தது, அதனால வெளியில போக வேண்டியிருந்தது. ரத்னாயா தேவரம்.org வாசிச்சுட்டாரா இல்ல வாசிக்கணுமா? இன்னும் வாசிக்கலைங்கய்யா, அவங்க மேல வரல இன்னும். ஓ, சரி சரி. தேவரம்.org விளக்கம் ஒரு தடவை வச்சது. இன்றைய மந்திரத்திற்கான பொழிப்புரை சிவஞானத்தை தெளிய உணர்தலாலே 3ஆம் தந்திரத்தில் சொல்லப்பட்ட பரசித்திகளும் பரமுத்தியும் உளவாகும். அவை முறையே அருளேதனுவாய் நிற்றலும் ஆனந்துக்கு அழுத்தலுமாகும் அப்படின்னு அந்த பரமுக்தி பரசித்திக்கு உண்டான ஒரு தன்மையை இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. குறிப்புரையில சிவஞானம் சிவகுருவால் அன்று எய்தாமை மேற்பல்லாற்றானும் கூறி வந்தமையால் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கோங்க. அதான் பல்லாற்றான் அப்படின்னு சொல்றாரு. அந்த சிவஞானத்தால் விளைவன இவை என்பதனை இதன் கண் கூறினார். அப்ப அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. சிவ பரதேகம் சிவானந்தம் இரண்டும் நல்கும் என செவ்வன் தொகை வருவிக்க, இதனால் குருவருளின் நேர்பயனும் அதன் வழி நிலை பயனும் கூறப்பட்டன அப்படின்னா தேவாரம்.org சொல்றாங்க. கொஞ்சம் எல்லா விளக்கம் நிறைய பத்தாச்சு. லைனியா ரொம்ப அழகான ஒரு கதை சொன்னாரு. அடுத்தாப்புல விந்தியம்மா, கௌரிமா, கவியர் செய்ய எல்லாருமே விளக்கம் சொல்லியாச்சு. அதனால இது நம்ம சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஒரே ஒரு வார்த்தை இந்த மந்திரத்தினுடைய மொத்த பார்வையையும் மாற்றும். நம்ம அந்த அந்த கண்ணாடி போட்டு சொல்லுவோம்ல, இந்த மஞ்சள் கண்ணாடி போட்டா மஞ்சள் கலர்ல எல்லாம் தெரியும். அந்த மாதிரி ஒரு கண்ணாடி போட்டோம்னா இந்த பார்வையோட பாடல் மட்டும் மாறு. எப்படின்னா, சிவமான ஞானம் சிவபரத்தை ஏக அப்படின்னு சொல்ற. ஏக அப்படிங்கும் போது இந்த ஏக அப்படிங்கிறத நம்ம ஏகுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுதான் அந்த ஏக அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்ப ஏக அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? இப்ப நம்ம ஏற்கனவே பேசிட்டு இருக்கோம். அந்த சமாதி நிலையில ஒன்று இருக்கும் பொழுது எதுவும் தெரியாது, வெளியில வந்துதான் பேசுறோம். அப்போ சதா சர்வ காலமும் சமாதியிலே இருக்க முடியுமா? அப்படி இருந்தாதான் அது முக்தியா? அப்ப இந்த உலக வாழ்க்கை கிடையாதா? அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி ஆன்மீகத்துல போயிட்டா உலக வாழ்க்கை இல்லையா? இப்படின்ற கேள்வி எல்லாம் நமக்குள்ள வரும் இல்லைங்களா? அதனால்தான் இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க. சிவமான ஞானம் சிவபரத்தே ஏக. அதன் பரம்னா சிவபரம் அப்படின்னா சிவனோடு பரத்தினிடத்தில், அதாவது சேர அந்த சிவ அனுபவத்துல. இப்ப எல்லாமே என்ன சொல்லுவோம்? இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, நம்ம இந்த நடனம்
புரியுறவங்களுக்குள்ள ஒரு நடனம் புரியும் போது ஒரு ஒரு அது ஒரு கான்செப்ட் உண்டு. என்ன அப்படின்னா ஆஹ் நடனம்னாலே நம்ம வந்து தாளம், தாளத்திற்கு இயைந்த அந்த அசைவுகள் அதுதானே சொல்லுவோம். அப்புறம் எனக்கு அதனோட இது தெரியாது. தில்லானாவா எனக்கு எனக்கு கரெக்டா அந்த 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 ஒரு செய்கைக்குண்டான பெயர் கரெக்டா வரல. ஆனா என்ன அப்படின்னா அவங்க வந்து அந்த ஒரே தாளம்ல தான் இருப்பாங்க. ஆனா அந்த செய்கைகள் அந்த இப்ப கண்ணன் வரான பூ பூ தொடுக்குறாங்க அப்படின்னா அந்த அந்த இடத்துலயே தான் நிற்பாங்க. ஆனா அந்த செய்கைகள் மாத்திரம் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த கண்ணனை கூப்பிடுவாங்க, கண்ணனுக்கு அமுதூட்டுவாங்க, இல்லைன்னா பூ பறிப்பாங்க, கண்ணனை தேடுவாங்க எல்லா இடத்துலயும். இப்ப நடந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அத அங்க நடப்போம், அங்க ஒரு மேடையில ஒரு நாலா பக்கமும் சுத்தி வருவோம். ஆனா இந்த இந்த ஒரு இடத்துல மாத்திரம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த தாளத்திலேயே இருப்பாங்க. ஆனா மற்ற செய்திகள் நடக்கும். அதுதான் அந்த மாதிரியான நான் இது கரெக்டா உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனா இந்த சிவமான ஞானம் சிவபரத்தை ஏக இதுதான் சிவமான ஞானம். அப்ப என்ன நடக்கும்? சதா சர்வ காலமும் இறைவனுடைய எண்ணத்தில் ஏகுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு ரொம்ப அழகான ஒரு பொருள் இருக்கு. என்ன அப்படின்னா அங்க போயிடுறது, அதாவது போகுதல், நடத்தல், கடத்தல், கழலுதல். எங்க இருந்து கழறது அப்படின்னா அந்த இடத்துக்கு தக்கவாறு அதனோட பொருள் அமையும். அப்ப இந்த ஏகுதல் அப்படின்னா இங்க இருந்து இந்த உலகமயமான சிந்தனைகளில் இருந்து உலகமயமான எண்ணங்களில் இருந்து அந்த சிவத்தை நோக்கி செல்லுதல், அந்த சிவத்தோடு செல்லுதல், அந்த சிவத்தின் மேலே ஏறிக்கொள்ளுதல். அப்ப நம்ம ஏறிட்டோம்னா என்ன ஆகும்? இப்ப ஒரு இது பார்ப்போம், நம்ம ஒரு ஸ்கேட்டிங் போர்டு மாதிரி நம்ம தரையில வச்சிருப்போம். அது என்ன பண்ணுவோம், இந்த பசங்க எல்லாம் இப்ப விளையாடுறாங்க. என்ன பண்றாங்க, ஒரு நீல கட்டை மாதிரி இருக்கும், அதுல வந்து ரோலர் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த அப்படியே தள்ளிக்கிட்டே போவோம். போயிட்டு தபால் அது மேல ஏறி நின்றுவாங்க. நின்றோடனே என்ன செய்யும், அது ரோட்ல அப்படியே அந்த அதனோட வேகத்துக்கு தக்கன போயிட்டே இருக்கும். அப்புறம் வேகம் வேணும்னா கொஞ்சம் குனிவாங்க, இல்ல நகர்த்தணும் அதை திருப்பணும் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் உடம்ப வளைப்பாங்க. எல்லாமே அந்த அந்த ஸ்கேட்டிங் ரோடுக்கு தக்கனதான் இவங்களுடைய ஆக்ஷன் இருக்கும். இவங்களோட ஆக்ஷனுக்கு தக்கன அந்த ஸ்கேட்டிங் போர்டு போகும். அப்படிதான் எல்லா உலக வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் அந்த சிவத்தோடு ஏகி செய்தல், அதான் சிவபரத்தை ஏகுதல் அப்படிங்கிறது. அப்ப சிவமான ஞானம் சிவபரத்தை ஏக. அதுக்கப்புறம் வேற வார்த்தை வருது, சிவமான ஞானம் சிவானந்தம் நல்குமே. அப்பதான் அது சிவானந்தம் நல்கும், அப்பதான் அது பேரானந்தம் நல்கும். அப்போ இந்த ஞானம்ங்கிறது உலகத்திற்கு உபயோகப்படணும், இந்த ஞானம்ங்கிறது தனக்கு உபயோகப்படணும். அதனாலதான் சொல்றாரு சிவமான ஞானம். எது வந்து ஏன் ஏன் இந்த சிவமான ஞானம் வந்து சிவானந்தம் தரக்கூடியதாக இருக்க வேண்டும்? அது வந்து நம்ம வந்து உலகத்தை விட்டு வெளியில போய் காட்டுக்குள்ள உட்கார்ந்து கிடைக்கிற விஷயம் கிடையாது. சிவமான ஞானம் சிவானந்தம் நல்குமே அப்படின்னு சொல்றாரு. எதற்காக இந்த ஞானம் சிவானந்தமாக மாற வேண்டும் அப்படின்னா அப்பதான் அது ஒன் சித்தியாக இருக்கும், அப்பதான் அது ஒன் முத்தியை கொண்டு நமக்கு தரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சித்தி எல்லாம் பெரிய விஷயமா இல்ல. இந்த உலகியல்ல ஆசை இருக்கிறவருக்குன்னா சித்தி பெரிய ஒரு விஷயமா இருக்கும். நமக்கு சித்தியினுடைய அதை குறித்த ஒரு மோகம், அதை குறித்த ஒரு பார்வை நமக்குள்ள இருக்கும். இல்ல இப்ப இதெல்லாம் இல்ல, இந்த ஒன் சித்தியா இருக்கட்டும், ஒன் முத்தியா கூட இருக்கட்டும், நான் வந்து இறையோடு இருக்க வேண்டும்ங்கிற எண்ணம் கூட போயிடும். என்ன இருக்கும், நான் எப்பவுமே அங்கதான் இருக்கேன், ஒன்ஸ் ஐ ரீச், நான் எதுக்கு திருப்பி அது மாத்திரம் தான் தனியா வேணும்னு நான் யோசிக்க போறேன். நான் எப்பொழுதுமே சிவானந்தத்தில் இருக்கிறேன். ஆனந்தம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி என்ன இன்னைக்கு ஆனந்தமா இருக்குன்னு யோசிக்க கூடாது. ஆனந்தத்திலேயே அழுந்தி இருக்கணும். அந்த ஆனந்தத்திலேயே அழுந்தி இருப்பது எப்பொழுது என்றால் நாம் சிவமோடு ஏகுதல் இருக்கும் பொழுது. சிவபுரத்தை ஏக அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த சிவபுரத்தை ஏக நம்மை செய்யக்கூடியதே சிவமான ஞானம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த சிவமான ஞானம் சிவானந்தம் நல்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இல்லைன்னா அந்த உண்மையான சிவமான ஞானம் அதற்கு அடுத்த நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது சித்திக்கு அடுத்தது முத்திக்கு அடுத்தது ஒரு நிலை. அது என்ன நிலை அப்படின்னாக்க சதா சிவனோடு இணைந்திருத்தல், அந்த புறத்தில் ஏகி இருத்தல், அவரோடு கலந்து இருத்தல். அப்ப இந்த உலக வாழ்க்கை கிடையாது, உலக வாழ்க்கை உண்டு, அங்கிருந்தே எல்லா வேலையும் செய்யணும். நான் அங்கதான் இருக்கேன், அதோடுதான் எல்லாரையும். அப்போ அந்த அந்த இறையுடைய அத்தனை குணங்களும் அத்தனை கல்யாண குணங்களும்
பொருந்தி உலகியல் வாழ்க்கையினுடைய இச்சைகள் அற்று சதா ஆனந்தத்துல கிடைக்கக்கூடியது. அப்ப எல்லார் மேலும் கருணை, எல்லார் மேலும் அன்பு, எல்லார் மேலும் இரக்கம், எல்லா விஷயமும் அந்த இறைவனுடைய குணம் அத்தனையும் பிரதிபலிக்க நாம் அவனாகவே மாறி இருத்தல். அதுதான் சிவ பரத்தே ஏக அப்படிங்கிற ஒரு பார்வை. அது சிவமான ஞானம். அதுதான் உண்மையான சிவமான ஞானம். அதுதான் சிவானந்தம் நல்கக்கூடியது. இது வந்துச்சுன்னா நமக்கு சித்தி முத்தி எல்லாம் கூட இரண்டாவது விஷயமா போயிடும். ஏன்னா நம்மளே அங்கதான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு புள்ள இருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம். அது உங்களோட பகிரக்கூடிய அளவெடுத்து வந்து சொல்லி பல்கலை முடிச்சு. நன்றிங்க. மிக்க மிக அருமை. மிக்க நன்றி. வாங்க அர்த்தனார் ஐயா. வணக்கம் ஐயா. வேற யாருக்கும் எதுவும் கேள்வி இருந்தாலும் கேட்டுக்கலாம். சரி, நீங்க யாராவது கேட்கட்டும், அதுக்கப்புறம் நன்றி. கருத்து ஏதாவது? ஐயா, அந்த 3வது வரி சிவபர ஏகமா தேகமாங்க சார்? சிவபரத்து ஏக, அது அது அப்படி அதான் அந்த ஏக அப்படின்றதுக்கு உங்க பார்வையில விளக்கம் சொல்லுங்க. சொல்றேன் சார், கண்டிப்பா. அது கிருத்திகா சொல்லும் போது அந்த ஏக அப்படிங்கிறதுக்கான விளக்கம் என்னன்னு புரிஞ்சுது. அது ஏக அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல டிபார்ச்சர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. அது நீங்க இப்ப இந்த எழும்பூர் ரயில்வே நிலையத்துல இருந்தோம்னா அந்த வார்த்தை சொல்லுவாங்க அடிக்கடி. அதாவது ரீச் அப்படிங்கிறது சென்று சேர்தல், ஆனா டிபார்ச்சர் அப்படின்னா அடைதல். இந்த சென்று சேர்ந்த பிறகு இப்போ ஒரு உதாரணத்துக்கு என்னன்னா, சிங்கப்பெருமாள் கோவில் ரீச் அப்படின்னா சிங்கப்பெருமாள் கோவில் ரயில்வே ஸ்டேஷன்ல ட்ரெயின் இருக்குது. ஆனா அது அங்கிருந்து என்ன ஆகும்னா லீவ் அட் பிளாட்ஃபார்ம் 2, 2வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்பிடும் மறுபடியும். ஆனா டிபார்ச்சர் அட் எக்மோர் அப்படின்னா அதுக்கப்புறம் ட்ரெயின் கிளம்பாது. அதுதான் போய் நம்ம சென்று சேர வேண்டிய இடம் எது அப்படின்னா சிவம். அதுதான் அந்த ஏக அப்படிங்கிறது. ஏக அப்படிங்கிறதுக்கு இன்னும் நல்ல விளக்கம் தெரியும்னா, நீயும் நானுமாய் ஏக போகமாய். ஏக அதுக்கப்புறம் போகம்தான். அது என்ன போகம்னா சிவபோகம் அப்படிங்கிறது. அததான் சார் இந்த ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கான தமிழ் சொல் என்ன அப்படின்னா பேரின்பம் அப்படிங்கிறது தான் ஆனந்தம் அப்படிங்கிறது சார். அழகேசன் சார், இப்போ கொஞ்சம் புரிஞ்சுதா? ஏகன்ற வார்த்தை திருவாசகத்துல வரும் இல்லைங்க, அதே மாதிரி. அது ஏகன் அப்படின்னா ஒருவனே அப்படின்னு அர்த்தம் சார். ஒருவன் ஒருவன் முதலாளி, அதுதான் அந்த ஒருவனே ஏகன். அந்த ஏகன் தான் அநேகனாக மாறுகிறான் அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஒரு 200 டம்ளரை எடுத்துட்டு போய் கடல்ல எடுத்து வச்சோம்னா அந்த 200 டம்ளர்லயும் இருக்கிறது அநேகன், ஆனா அந்த கடல் ஏகன். அதுதான். நன்றி. இந்த எல்லாரும் நல்ல விளக்கம் சொல்லியாச்சு. ஆனா இது அபிராமி பட்டர் 10வது பாடலிலும் 15வது பாடலிலும் நமக்கு சொல்லியிருப்பாரு இதோட விளக்கத்தை. அந்த 2 பாட்டை மட்டும் பார்த்துட்டோம்னா அந்த இன்னும் நல்லா புரிஞ்சிரும். இந்த 2 பாடல் ஓதி நிறைவு பண்ணிக்கலாம். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நின்றும் இருந்தும் அப்படின்னா சிட்டிங் பொசிஷன்ல இருக்கிறது, அமர்ந்து இருத்தல். நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை. நின்றும் நினைப்பது உன்னை, இருந்தும் நினைப்பது உன்னை, கிடந்தும் நினைப்பது உன்னை, நடந்தும் நினைப்பது உன்னை.
நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னை என்றும் வணங்குவது உன் மலர்த்தாள் எழுதாம் மறையின் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியா முத்தி ஆனந்தமே. இது 10வது பாட்டு. 15 தன்னழிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார் மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வம் அழியா முத்தி வீடும் அன்றோ மதிவானவர் தம் விண்ணளிக்கும் செல்வம் அழியா முத்தி வீடும் அன்றோ பண்ணளிக்கும் சொற்பரிமலை யாமலை பைங்கிளியே ஆடும் பரிவேலணி சேவலென பாடும் பணியே பணியாயருள்வாய் சிவா. திருச்சிற்றம்பலம். வாழ்க சீரடியாரெல்லாம். நன்றி. அற்புதம், மிக அருமை. நல்ல விளக்கங்களும் கூட. மிக்க நன்றி. நிறைவு செஞ்சுக்கலாங்களா? வேற எதுவும் சொல்லணுங்களா? நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். நன்றி. ஓம் நம சிவாய.